சிறகடிக்க ஆசை சீரியலில் ஸ்ருதிங்கிற கேரக்டரில் நடிக்கிற பிரீதா ரெட்டி அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, விஜயாவோட 3வது மகன் ரவியோட ஒய்ஃபாக நடிக்கிறவங்க தான் பிரீதா ரெட்டி. இவங்க பார்க்குறதுக்கு நல்லா ஜப்பியாக இருப்பாங்க. இவங்க விழுப்புரத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2000வது வருஷம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சாம். இவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க செலிப்ரிட்டி ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காங்க. இவங்க கிட்ட ஃபோட்டோ எடுக்க நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களாம். இதை பார்த்து இவங்களுக்கும் ஒரு ஆசை வந்துச்சாம். ஃப்யூச்சரில் நம்மளும் ஒரு செலிப்ரிட்டி ஆனால் நம்மக்கிட்டையும் எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு. இது போல் நிறைய ஆக்ட்ரஸ் மற்றும் ஆக்டரோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இல்லை அவங்களோட பயோகிராஃபி இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க சினிமாவில் நடிக்கிறதுக்காக சென்னை வந்திருக்காங்க. அங்கே ஒரு கால் சென்டர்லையும் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க சென்னையில் அவங்க அண்ணன் வீட்டில் தங்கியிருந்து தான் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க சென்னையில் தான் காலேஜ் சேர்ந்து படிச்சிருக்காங்க. காலேஜ் போகும்போது கொரோனா வந்து காலேஜ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இவங்க ஆன்லைனில் தான் காலேஜ் படிப்பை முடிச்சிருக்காங்க. இவங்களோட காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையுமே இவங்க வேலை பார்த்து சம்பாதிச்ச காசில் தான் கட்டுவாங்களாம். அப்பா அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இவங்க சினிமாவில் நடிக்கணுங்கிறது தான் இவங்களோட பெரிய ஆசையாக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே. அதுக்காக படிப்பு முடிஞ்சதுமே இவங்க சினிமாவில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய ஆடிஷனில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதில் அவங்களுக்கு நிறையா வாய்ப்புகளும் கிடச்சிருக்கு. நிறைய ப்ராஜெக்டில் இவங்க சைன் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அவங்களோட வாய்ப்பு எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. சினிமாவில் ஒரு சிலர் இவங்கள்ட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குமே ஒத்துக்கலையாம். அதனால இவங்களுக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாமே இவங்க கைவிட்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் இவங்க சீரியலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அங்கேயும் சிலர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு சில ப்ரொடியூசரே இவங்கள்ட்ட டைரெக்டாகவே கேட்டிருக்காங்களாம். அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இந்த சீரியல்லலாம் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு இவங்களே ஓப்பனாகவே சொல்லிட்டாங்களாம். அந்த ப்ராஜெக்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஏதாவது ஒரு சில ப்ரொடியூசராவது நல்லவங்களாக இருப்பாங்க இந்த ஃபீல்டுலையும். அவங்கக்கிட்ட மட்டுமே நம்ம படம் பண்ணணும், அவங்கள்ட்ட மட்டுமே நம்ம சீரியல் ஒத்துக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்காக நாம் ஏன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கட்டும், நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு முதல் சீரியலாக கலர்ஸ் டிவியில் சிவகாமி அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு விஜய் டிவியில் அன்புடன் குஷி அப்படிங்கிற ஒரு சீரியலும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா 2வது ப்ராஜெக்ட் இவங்களுக்கு விஜய் டிவிலே கிடச்சிருக்கு, காற்றுக்கென்ன வேலி. அடுத்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு சன் டிவியில் கிடச்சிருக்கு, இனியா அப்படிங்கிற சீரியலில். இதில் வந்து ஆலியா மானசா தான் இந்த சீரியலோட லீடு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு ப்ராஜெக்ட் இவங்களுக்கு விஜய் டிவியில் கிடச்சிருக்கு, சிறகடிக்க ஆசை. சிறகடிக்க ஆசை சீரியலில் அண்ணாமலை விஜயா இவங்களோட 3வது பையன் ரவியோட ஒய்ஃபாக தான் இந்த சீரியலில் இவங்க நடிச்சிருப்பாங்க, ஸ்ருதிங்கிற கேரக்டரில். இந்த சீரியலில் இவங்க கமிட் ஆகும்போது நல்லா குண்டாக இருந்திருக்காங்க. இந்த சீரியலுக்காகவே இவங்க 10 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது போல் வேறு யாரோட பயோகிராஃபி உங்களுக்கு வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க.